அன்பர்களே, வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட். அன்பர்களே வணக்கம். இந்தியன் ரயில்வே ஹிஸ்டரிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். ரயில் என்று சொன்னாலே அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயமாகும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பிடிக்காதவர்கள் என்று யாரும் இருக்க முடியாது. இருந்தாலும் இந்தியாவில் பயணிகள் மத்தியில் ரயில்களுக்கு எப்பொழுதும் ஒரு தனி இடம் உண்டு. தொலைதூர பயணங்கள் செல்வது என்றால் ரயில்களில் டிக்கெட் இருக்கிறதா என்று பயணிகள் பார்ப்பார்கள். அதன் பிறகே பேருந்துகளில் டிக்கெட் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். இதற்கு முக்கிய காரணம் கட்டண குறைவு மற்றும் பாதுகாப்பான பயணம் என பல காரணங்களை சொல்லலாம். குறிப்பாக மற்ற போக்குவரத்து கட்டணங்களோடு ஒப்பிடும் பொழுது ரயில் கட்டணம் மிகவும் குறைவாகும். எல்லாவற்றிற்கும் மேலாக பலரின் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக ரயில் பயணங்கள் சில இருக்கலாம். ஒரு காலத்தில் சிறிய வயதில் டவுனுக்கு போய் ரயிலை வேடிக்கை பார்ப்பவர்கள் பலர் உண்டு. எல்லோருக்கும் அந்த நேரத்தில் ரயில் பயணம் செய்வது என்பது அரியதாகும். ஆனால் ரயில் பயணம் என்பது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத பயண போக்குவரத்துகளில் ஒன்றாகிவிட்டது. நீண்ட தூரம் செல்ல அத்தியாவசியமான ஒன்றாக ரயில் பயணம் உள்ளது. பெரிய நீளமான ரயில்கள், எப்பொழுதுமே ஒன்று சேராத தண்டவாளங்கள், நீண்டு கொண்டே செல்லும் ரயில் பாதைகள், ரயிலின் சன்னலோர காற்று மற்றும் ரயிலின் ஓசைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இதை தமிழில் தொடர்வண்டி, புகைவண்டி என பல பெயர்கள் உள்ளன. ரயில் என்பது பயணிகள் மற்றும் சரக்குகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு போக்குவரத்து வாகனமாகும். ரயில் என்பது ஆங்கில வார்த்தை. தண்டவாளம் என்பது இதன் பொருளாகும். இது இருப்பு பாதையில் செல்லும் ஒரு போக்குவரத்து முறையாகும். இந்தியாவில் ரயில் போக்குவரத்து ஒரு முக்கிய போக்குவரத்து துறையாகும். மேலும் இது நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கிறது. உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான ரயில் நிலையங்கள் உள்ளன. ஆனால் இந்தியாவின் ரயில் உலகின் 4வது பெரிய நெட்வொர்க் ஆகும். முதலில் அமெரிக்காவும், இரண்டாவதாக சீனாவும், ரஷ்யாவும், இந்தியா 4வதுமாக உள்ளது. இது தோராயமாக 68,584 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்தியாவின் ரயில் வலையமைப்பு ஆகும். இந்தியாவில் மொத்தம் 7,349 ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்தியாவில் சுமார் 1.3 கோடி பேர் தினமும் ரயிலில் பயணிக்கின்றனர். இந்தியாவில் தினமும் 11,000 ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சுமார் 15.4 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிகின்றார்கள். ரயில்கள் உருவான பல்வேறு தகவல்கள் பல்வேறு விதங்களில் கூறுகின்றார்கள். ஆனாலும் இப்பொழுது இந்த சிறிய தொடரில் சிறு குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளவே இந்த வீடியோவின் நோக்கமாகும். 18 மற்றும் 19வது நூற்றாண்டுகளில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் பரவலாக பயன்படுத்தவில்லை. குதிரை வண்டிகள், மாட்டு வண்டிகள் மற்றும் கப்பல்கள் ஆகியவை முக்கிய போக்குவரத்து வழிமுறைகளாக இருந்தன. அந்த காலகட்டத்தில் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் அவை அன்றாட வாழ்க்கையில் பரவலாக பயன்படுத்த முடியவில்லை மக்களால். ஏனெனில் அவை அதிக விலை கொண்டதாகவும் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டதாகவும் இல்லை. பொதுமக்களால் அவற்றை எளிதில் அணுகவும் முடியாத சூழ்நிலை இருந்தது. எனவே 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் வாகன போக்குவரத்து என்பது குதிரைகள் மற்றும் மாட்டு வண்டிகள் நடைப்பயணங்களாகவே இருந்தன மற்றும் கப்பல்கள் போன்ற பாரம்பரிய போக்குவரத்து முறைகளிலேயே பெரும்பாலும் இருந்தது. மேலும் குதிரை வண்டியை தவிர சாலையில் வேகமாக செல்ல வேற எந்த வசதியும் இல்லாத நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு விரைவாக செல்ல இந்த ரயில்களே உதவின. மேலும் கரடு முரடான காட்டுப்பகுதிகளிலும் உயரமான மலை பிரதேசங்களிலும் கூட ரயில்வே டிராமுக்கு அமைக்கும் பணியை செய்ய இந்தியாவை ஆண்ட அந்த காலத்து ஆங்கிலேயர்கள் இந்திய பணியாளர்களை நியமித்தனர். சரி, இந்த ரயில் கண்டுபிடித்தவர் யார்? ஆம், இவ்வளவு அற்புதம் நிறைந்த ரயிலை கண்டுபிடித்தவர் தான் ஜார்ஜ் ஸ்டீபன்சன். மேலும் இவர் தொடர் வண்டி பாதையின் தந்தை என போற்றப்படுவார். நீராவி வண்டிகளின் போக்குவரத்திற்கு உலகின் முதல் பொது தொடர்வண்டி பாதைக்கான தண்டவாளங்களை அமைத்தவரும் இவரே ஆவார். உலகின் முதல் ரயில் பாதை எப்போது தொடங்கப்பட்டது? 1825 வருடம் செப்டம்பர் மாதம் வடக்கு இங்கிலாந்தில் முதல் ரயில் பாதை திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதலில் டல்ஹவுசி பிரபு 1847 வருடம் ரயில் போக்குவரத்தை தொடங்க முன்மொழிந்தார். 1849 ஆண்டாம் கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவிலிருந்து ராஜ்மஹால் வரை ரயில் பாதை அமைப்பதற்கான தனது முதல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது.
இட்டது. இந்தியாவில் முதல் ரயில் 1853 ஆண்டு ஏப்ரல் 16 மும்பை மற்றும் தானே இடையே இயக்கப்பட்டது. அதே போன்று தென்னிந்தியாவில் பார்க்க வேண்டுமென்றால் ராயபுரம் நிலையம் 1856 தொடங்கியிருந்தாலும் 1840 ஆண்டுகளில் இருந்த ரயில் தடயங்கள் இருந்து வந்துள்ளது. ராயபுரம் ரயில் நிலையம் முன்பிருந்த மெட்ராஸ் ரயில் கம்பெனியால் கட்டப்பட்டது. அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் ஹாரிஸ் பிரபு இதனை திறந்து வைத்தார். ராயபுரம் ரயில் நிலையம் என்பது தென்னிந்தியாவின் முதல் ரயில் நிலையமாகும். இது கட்டப்பட்ட ஆண்டு 1856. இதுவே இந்திய துணைக்கண்டத்தில் மிக பழமையான ரயில் நிலையமாகும். பயணம் என்பது நமது மூதாதையர்கள் பல விதங்களில் பயணம் செய்துள்ளார்கள். பல கதைகள் பல்வேறு விதங்களில் இந்த ரயில்வேயை பற்றி உள்ளது. பரிணாம வளர்ச்சியில் ரயில் பயணம் ஒரு மைல்கல்லாகும். இவ்வாறு இந்தியன் ரயில்வே பல்வேறு செய்திகள் இருந்தாலும் ஒரு சில துணுக்குகளை பற்றி தான் நாம் இங்கே தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ரயில் நிலையம் ஸ்டேஷன் எனவும் பெரும்பாலான ரயில் நிலையங்கள் ஜங்ஷன் எனவும் பெயர் இருக்கும். அதேபோல் சில ரயில் நிலையங்களுக்கு டெர்மினல் அல்லது டெர்மினல்ஸ் என்றும் இருக்கும். இதேபோல் சில ரயில் நிலையங்கள் சென்ட்ரல் என்றும் முடிவடையும். இப்படி ஏன் ஒவ்வொரு நிலையத்திற்கு பெயர்கள் மாற்றமாக இருக்கிறது என்று நாம் யோசனை செய்தது இல்லை. ஏனென்றால் நமது பயணத்தை கடந்து சென்று உள்ளமே தவிர இதை ஆராய்வதற்கு நமக்கு நேரமில்லை. அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். இந்தியாவில் 4 வகையான ரயில் சந்திப்பு அமைப்புகள் உள்ளன. 1 சென்ட்ரல், 2 டெர்மினல், 3 ஜங்ஷன், 4 ஸ்டேஷன் என உள்ளது.